லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை Matthew chapter 5 verse 37. மத்திய 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். உள்ளதை உள்ளதென்று இல்லது இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லதென்று. ஆமானா ஆமா, இல்லனா இல்ல. எனக்கு நிறைய பேரை பிடிக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுகிற ஆட்களை பிடிக்கும். முன்ன ஒண்ணு பின்ன ஒண்ணு பேசுற ஆட்களை யாரும் விரும்ப மாட்டேன். நானும் விரும்ப மாட்டேன். முன்ன ஆமா 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 நீங்க சொல்றதான் கரெக்ட் அப்படின்வாங்க. பின்னால போய் நம்மளை பத்தியே பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. எங்களுக்கு தெரியும் யார் 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 என்னென்ன பேசுகிறார்கள் என்று அநேக நேரங்கள் அறிந்தவர்களாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு தேவ அன்பை கொடுத்துருக்கிறார்கள, அது நிமித்தம் நாங்கள் நேசித்து தானே ஆக வேண்டும். பேசுகிறோம், பேசட்டும். நம்ம யாரை பத்தியும் பேசக்கூடாது. எஸ்னா எஸ், நோனா நோ, ரைட்டா ரைட், ராங்னா ராங். இல்ல எனக்கு தோணல, வேண்டான்னு தோணுது சொல்லிட்டு போயிட்டே இருங்க. எதுக்கு நீங்க மற்றவங்களை ப்ளீஸ் பண்றீங்க? அவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக இறங்கி போய் அவசியமே கிடையாது. என் வாழ்க்கையில இந்த விஷயத்துல நான் ரொம்ப அடிப்பட்டதுன்னா நான் சொல்லுகிறேன். நிறைய காயங்களை தாண்டி இருக்கிறேன். மற்றவங்களை ப்ளீஸ் பண்ண போய் நிறைய இடத்துல I undergone so many humiliations. யாரையும் பிரியப்படுத்தாதீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்துங்க. அவர் நமக்கு பிரியமானவரா இருக்கிறார். அவரை மட்டும் பிரியப்படுத்துங்க. யோசிச்சு பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல அந்த சவுல் ராஜா ஜனங்களை பிரியப்படுத்த நினைத்தான், கர்த்தரை பிரியப்படுத்தாமல் விட்டு விட்டான். ஜனங்கள் வரும் வரைக்கும், தீர்க்கதரிசி வரும் வரைக்கும் காத்திரு என்று சொன்னான். ஜனங்கள் சிதறி போகிறார்கள். ஜனங்கள் சிதறி போய்விடக்கூடாது என்பதற்காக ஜனங்களை பிரியப்படுத்துகிறதற்கு பலி செலுத்தி விட்டார். இன்றைக்கு என் கர்த்தர் சொல்கிறார், பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரையும் பிரியப்படுத்தாதீங்க. எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தாதீங்க. மனுஷனை பிரியப்படுத்தி ஒரு காரியத்தை செய்யாதீங்க. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்யுங்க. நீங்க என்னத்தான் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நீங்க பத்திரிக்கை வச்சாலும், ஆடுகள் பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்தாலும் ஒரு நொட்டை சொல்லாம போக மாட்டாங்க. நீங்க அவங்களை பிரியப்படுத்தவே முடியாது. கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். I'm talking very practical. உங்க கடமையை செஞ்சிட்டீங்களா? போயிட்டே இருங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு மனசே இல்லை. ஹலோ, அவங்க கடவுள் கிடையாது, இயேசுதான் கடவுள். புரிஞ்சுதுங்களா? அவங்க அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்கன்னா மனசுல வைத்துக்கொண்டு புலம்பிட்டு இருக்கிறதுனால மதியினம். அவங்க என்ன உங்களுக்கு கடவுளா என்ன? அவங்க என்ன உங்களுக்கு ராஜாவா என்ன? அவர் தான் உங்களுக்கு ராஜா. இயேசு தான் உங்களுக்கு ராஜா. சம்டைம்ஸ் உங்க வீட்டுக்காரர் கூட உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கலாம். ஏங்க, ஜெப ஆலய தலைவனா இருக்கிற ஏலியே அண்ணாளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுங்க நினைத்தான்? அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் நினைத்தான். அவதான் சொன்னான், நான் மன கலைசமுள்ள ஸ்திரி ஐயா, நான் குடித்து எல்லாம் வெறிக்கல, இருதயத்தை ஊற்றுகிறது அவன் கண்ணுக்கு அப்படி தெரிந்திருக்கிறது. அந்த அளவுக்கு வியாகுலப்பட்டு அந்த அளவுக்கு போராடி அலக்கழிஞ்சு ஜெபிச்சிருக்கிறார். சோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆவிக்குரிய வட்டாரத்துல கூட ஆவிக்குரிய தலைவர்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆகையினால் இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உள்ளது உள்ளதென்று இல்லது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இதுக்கு மிஞ்சின தீமை தான். யாரையும் பாலிஷ் பண்ணி சமாளிச்சுட்டு அவசியமே கிடையாது. ஏமேன். சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏசப்பா கூட இருக்கிறார். Have a blessed day. இதனால பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பரிசை பார்க்கிறேன். பேசிக்கொண்டே இருக்கும்போது கிட்னி, லிவர், லங்ஸ், ஹார்ட், அக்கா தங்கச்சி யூட்ரஸ் ஒரு அக்கினி பாய்கிறது. Heal in Jesus name. Amen, amen. Have a blessed day.